வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். போலந்தில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் டொனால்ட் டஸ்குடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா 2024 குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் பேரிடர் கட்டுப்பாட்டு மையங்களை திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆலைகளின் கழிவு நீரை சுத்திகரிக்காமல் நேரடியாக வெளியேற்றும் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி எச்சரித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சதீஷ்குமார் கருணாகரன் தாய்லாந்தின் வாங்சரனை தற்போது எதிர்கொண்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக போலந்து சென்றுள்ள நிலையில் அந்நாட்டு பிரதமர் டொனால்ட் டஸ்குடன் வார்சாவில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதிக்கின்றனர். இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் புதிய துறைகளில் வாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி போலந்து அதிபர் ஆண்ட்ரூஸ் டுடோவையும் இன்று சந்தித்து பேச உள்ளார். பிரதமருக்கு போலந்து நாட்டின் உயரிய பாரம்பரிய வரவேற்பு சற்று முன் அளிக்கப்பட்டது. இந்தியாவில் முதலீட்டிற்கான வாய்ப்புகளை ஈர்க்கும் வகையில் பிரதமர் போலந்து நாட்டு வர்த்தக தலைவர்களுடனும் கலந்துரையாடுகிறார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024 ஆண்டிற்கான தேசிய அறிவியல் விருதுகளை புதுதில்லியில் இன்று வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பிரபல உயிரி வேதியியல் வல்லுநர் கோவிந்தராஜன் பத்மநாபனுக்கு விஞ்ஞான் ரத்னா விருது வழங்கப்பட்டது. வேளாண் அறிவியல் விருது டாக்டர் அனந்த் ராமகிருஷ்ணனுக்கும் அணுசக்தி துறையில் சிறப்பாக பணியாற்றியமைக்காக பாபா அணுசக்தி மையத்தின் நிபுணர் டாக்டர் ஆவேஷ்குமார் தியாகிக்கும் விருது வழங்கப்பட்டது. உயிரி அறிவியல் துறையில் சிறந்த பணிகளுக்காக புனேயில் உள்ள இந்திய அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் ஜெயந்த் பால்சந்திர உத்காங்கருக்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 4 நாள் அரசுமுறை பயணமாக நாளை அமெரிக்கா புறப்படுகிறார். அமெரிக்காவிடமிருந்து ஆளில்லா சிறிய ரக விமானங்களை வாங்க இந்தியா திட்டமிட்டுள்ளதன் முதல் கட்டமாக 31 ட்ரோன் விமானங்களை கொள்முதல் செய்வது தொடர்பாக திரு ராஜ்நாத் சிங் அங்கு ஆலோசனை மேற்கொள்கிறார். அமைச்சரின் அமெரிக்க பயணம் இரு நாடுகளுக்கிடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை அடுத்த கட்டத்திற்கு முன்னெடுத்து செல்லும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா 2024 குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியுள்ளது. பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெகதாம்பிகா பால் தலைமையிலான இக்குழுவில் மக்களவையிலிருந்து 21 பேரும் மாநிலங்களவையிலிருந்து 10 உறுப்பினர்களும் இடம்பெற்றுள்ளனர். வக்ஃப் சட்ட திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்வதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. சிறுபான்மை மற்றும் சட்ட நீதித்துறை அமைச்சக அதிகாரிகள் வரைவு சட்டத்தில் மேற்கொள்ளப்படும் உத்தேச திருத்தங்கள் குறித்து உறுப்பினர்களிடம் எடுத்துரைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஜெகதாம்பிகா பால் மகளிருக்கு உதவும் வகையில் வக்ஃப் வாரிய சொத்துக்கள் திகழ வேண்டும் என்ற நோக்கில் அரசு இந்த திருத்த மசோதாவை கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். 44 சட்ட திருத்தங்கள் குறித்து இக்குழு விரிவாக விவாதிக்கும் என்றும் அதன் அடிப்படையில் அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தில் இதற்கான சட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். வக்ஃப் வாரிய சொத்துக்களின் நிர்வாகத்தை மேம்படுத்தி முறையான மேலாண்மையை உறுதி செய்யும் நோக்கில் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பேரிடர் கட்டுப்பாட்டு மையங்கள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை எழிலகத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பில் தரம் உயர்த்தப்பட்ட அவசரகால செயல்பாட்டு மையத்தை இன்று திறந்து வைத்த பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் தமது அமெரிக்க பயணத்தின் போது தொழில் முதலீட்டாளர்களை சந்திக்க உள்ளதாக குறிப்பிட்டார். முன்னதாக சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 120 ஆராய்ச்சி மாணாக்கருக்கு தலா 25,000 ரூபாய் ஊக்கத்தொகையை அளித்த அவர் 158 உதவி தோட்டக்கலை அலுவலர்களுக்கான பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். 385வது சென்னை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் பலரின் கனவுகளை வெற்றி கதைகளாக மேம்படுத்தும் சென்னை நகரை வாழ்த்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள். முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி, 6 வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை, பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள், டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டில் ஆலைகளின் கழிவுநீரை சுத்திகரிக்காமல் நேரடியாக வெளியேற்றும் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி எச்சரித்துள்ளார். ஈரோடில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், பொதுமக்கள் நீர்நிலைகளில் குப்பைகளை கொட்டுவது போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். பெருந்துறை சிப்காட் பகுதியில் 56 கோடி ரூபாய் மதிப்பில் பொது சுத்திகரிப்பு நிலைய பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். ஏறத்தாழ 30 கிலோமீட்டர் கொண்ட ஓடையை தூர்வாரி சுத்தம் செய்வதற்காக இன்றைக்கு அந்த பணி துவக்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 30 கிலோமீட்டரும் தூர்வாரப்பட்டால் இங்க இருக்கிற ஓடை முழுவதும் சுத்தமாகும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அப்படி சுத்தமாகிற பொழுது தண்ணீர் தேங்காமல் குடியிருப்பிலே புகாமல் வெளியிலே போய்விடுவதற்கான வாய்ப்பும், ஒரு சுத்தமான தண்ணியாக வருவதற்கான வாய்ப்பும் இதனால் ஏற்படுத்தப்படும். தமிழக பள்ளிகளில் மாவட்ட கல்வி அலுவலரிடம் உரிய அனுமதி பெற்ற பின்னரே சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மாநில பெற்றோர் ஆசிரியர் கழக செயற்குழு கூட்டத்தில் பேசிய அவர், பள்ளி மாணாக்கருக்கான ஆலோசகராக தலைமை ஆசிரியர்கள் திகழ வேண்டும் என்று குறிப்பிட்டார். பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் புதிய செயலி உருவாக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழக அரசின் திட்டங்களால் கல்லூரிகளில் மாணாக்கர் சேர்க்கை அதிகரித்துள்ளதாக மாநில இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் கல்லூரி நிகழ்ச்சியில் இன்று பேசிய அவர், நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் 30 லட்சம் மாணாக்கர் பயனடைந்துள்ளதாக கூறியுள்ளார். புதுமை பெண் திட்டத்தை நம்முடைய அரசு செயல்படுத்திய பிறகு உயர்கல்வி சேர்கின்ற மாணவிகளுடைய எண்ணிக்கை பெருமளவில் உயர்ந்திருக்கின்றது. இன்றைக்கு அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி சேர்ந்துள்ள 3 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய், கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷம் 6 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இந்த தமிழ் முதல்வன் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. உயர்கல்வி படிக்கிற சதவீதம் இந்தியாவிலேயே அதிகமா 50% மேலாக இருக்கிறதுனா அது நம்முடைய தமிழ்நாடு தான். அந்த பெருமை மாணவ மக்களாகிய உங்களுக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் திரைப்பட நடிகருமான திரு விஜய் தமது கட்சி கொடியை இன்று சென்னையில் வெளியிட்டுள்ளார். ஜாதி மத பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயம் உருவாக்கப்படும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். விக்கிரவாண்டியில் அடுத்த மாதம் தமது கட்சியின் முதல் மாநாடு நடைபெறும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 33வது கூட்டம் அதன் தலைவர் திரு SK ஹல்தர் தலைமையில் புதுடெல்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. தமிழகம், கர்நாடகம், கேரளம், புதுச்சேரியிலிருந்து நீர்வளத்துறை உயரதிகாரிகள் பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் மாதத்திற்கான 45 TMC நீரை கர்நாடகம் வழங்க வேண்டும் என்று கடந்த கூட்டத்தில் தமிழக அரசு வலியுறுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கான சிறப்பு கலந்தாய்வு சென்னை ஓமாந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் இன்று நேரடியாக நடைபெறுகிறது. கிருஷ்ணகிரி தனியார் பள்ளி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சிறப்பு புலனாய்வு குழுவின் காவல்துறை அதிகாரி திருமதி பவானீஸ்வரி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், இந்த சம்பவம் குறித்து மாணவிகள் நேரில் புகார் தெரிவிக்கலாம் என்றார். தமிழ்நாட்டில் உங்களை தேடி உங்கள் ஊரின் திட்டத்தின் கீழ் 2வது நாளாக இன்றும் ஆட்சித்தலைவர்கள் அரசின் நலத்திட்டங்களை ஆய்வு செய்து வருகின்றனர். திருவாரூர், ராமநாதபுரம், நாமக்கல், காஞ்சிபுரம், திருச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களில் ஆட்சித்தலைவர்கள் அரசின் திட்டப்பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் பொது சுகாதாரத்துறையின் சார்பில் குடற்புழு நீக்க முகாம் நாளை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கட்டளை கிராமத்தில் 10 நாட்களில் 1000 கழிவறைகள் சிறப்பு முனைப்பு இயக்கத்தினை ஆட்சித்தலைவர் திருமதி அருணா இன்று தொடங்கி வைத்தார். சேலம் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு கண்காட்சி விற்பனை வரும் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. செங்கல்பட்டில் இன்று நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியில் பதாகைகளை ஏந்தியவாறு 200க்கும் மேற்பட்ட மாணாக்கர் பங்கேற்றுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே இன்று தனியார் பள்ளி பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதிக்கொண்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவிலுடன் இணைந்த வெயிலுகந்தம்மன் திருக்கோவிலில் ஆவணி தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. யோக்கோஹாமாவில் நடைபெறும் ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் தாய்லாந்தின் வாங்சரனை தற்போது எதிர்கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போலந்தில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் டொனால்ட் டஸ்குடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா 2024 குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் புதுடெல்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் பேரிடர் கட்டுப்பாட்டு மையங்களை திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
ஆலைகளின் கழிவுநீரை சுத்திகரிக்காமல் நேரடியாக வெளியேற்றும் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி எச்சரித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சதீஷ்குமார் கருணாகரன் தாய்லாந்தின் வாங்சரனை தற்போது எதிர்கொண்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.